அவிநாசியில் உள்ள தனியார் உணவகத்தை தேடி செல்லும் உணவருந்திகள். அப்படி அங்கு என்னத்தான் உள்ளது, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மாவட்டம் அவிநாசியில் உள்ள தனியார் உணவகம் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறும் வேலையை கடந்த சில நாட்களாக ரோபோ ஒன்று செய்ய தொடங்கியுள்ளது. இதனை பார்த்த வாடிக்கையாளர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் வியந்து பார்ப்பதுடன் சாப்பிட்டு முடித்த கையோடு செல்ஃபியும் உணவு பரிமாறுவதை புகைப்படமும் எடுத்து தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட தற்போது பலரின் மனசோர்வை போக்கும் இடமாக அந்த உணவகம் மாறியுள்ளது. அவிநாசி ஹரிவனம் ஹோட்டல்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா சைனாவிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ரோபோட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரோபோட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பூடு. எங்கள் ஹோட்டலில் மொத்தம் 39 டேபிள் இருக்குது. அந்த டேபிளோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அந்த ரோபோவில் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கஸ்டமர் எந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக அந்த ரோபோவில் வச்சோன்னா கரெக்டாக அந்த டேபிளுக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடும். கஸ்டமரே ஃபுட்டை எடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதே ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிச்சு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃபங்க்ஷன் மோட் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா கேக்கை நாங்கள் வச்சு அனுப்பிவிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க டேபிளில் போயிட்டு அவங்களுக்கு கேக் கட் பண்ணுற வரைக்கும் அங்கே நின்று விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டு இப்படி ரோபோ சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் சப்ளையர்கள் ஆர்டர் எடுத்து சமையல்காரர்களிடம் வழங்கிவிட்டால் போதும். சமைத்த அலைமாரியில் வைக்கப்பட்ட உணவை ஆணை பிறப்பித்த டேபிளுக்கு அந்த ரோபோ உணவு எடுத்து செல்கிறது. பிறகு அதற்குரிய இடத்தில் தானாக வந்து நின்றுவிடும். மேலும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விஷயங்கள் சமயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்பாராத வகையில் ரோபோ வாயிலாக கேக்கை அனுப்பி வைத்து அவர்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஹாப்பி பர்த்டே என்று பாடும் வகையில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு சர்வீஸ் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டதை கரெக்டாக எங்கள் பிளேஸ் கொண்டு வந்து கொடுத்துச்சு. செல்ஃப் சர்வீஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கு அருமையா. தேங்க்யூ. மேலும் குறைந்த நேரத்தில் அதிக அளவில் உணவு சப்ளை செய்யப்படுவதாக அந்த உணவகத்தின் மேற்பார்வையாளர் கேதீஸ்வரன் கூறுகிறார். குறிப்பாக இந்த ரோபோவை காண்பதற்காகவே உணவகத்தை தேடி வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அதிக அளவில் வருவதாகவும் குழந்தைகள் இந்த ரோபோவை கண்டு அதிக அளவில் மகிழ்ச்சியடைவதாகவும் தெரிவித்தார். ஒருபுறம் தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி என்று பெருமிதமாக கருதப்பட்டாலும் மறுபுறம் இதனால் அன்றாட கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது நிதர்சனமான உண்மை. திருப்பூர் செய்தியாளர் வெற்றியுடன் செய்தி பிரிவு வேம்பரசி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.